ஒரே போர் சூழலா இருக்கு நமக்கு தெரியும். இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வேற ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த எரிவாயு தட்டுப்பாடுனால முதல் நாடா பிலிப்பைன்ஸ்ல லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னும் 14 நாடுகளுக்கு லாக்டவுன் போடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 14 நாடுகளில் இந்தியா இல்லை அப்படின்னு இருந்தாலும் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன தடவை கொரோனா காலத்தில் லாக்டவுன் போட்டிருந்தப்போ நம்ம எப்படி அதை கடந்து வந்தோமோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வேற தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த அறிக்கையை வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் லாக்டவுன் வருமா சார்? மெயினாக உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் அல்லல்படுவாங்க. உணவு தட்டுப்பாடுகள் இருக்குது. ரெண்டாவது இந்த கேஸ் ரிசர்வு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட போது உலகத்தில் இருக்க பாதி மக்கள் பிரச்சனை. அதில் இந்தியாவோட வழி இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போர் நிறுத்தலைன்னா